will start term 3 in history unit 1 new religious ideas and movements. இதில் வந்து ரெடியூஸ் பண்ண போர்ஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த டிவோஷனல் மூமெண்ட்ஸ் இன் தமிழகம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் இல்லை, அது வரும்போது நான் சொல்கிறேன், சரியா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டிவோஷனல் மூமெண்ட்ஸ் பக்திலாம் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் வந்து ஃபேமஸானவங்க யார்? ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ். The Alvars, the Vaisnavite Bhakti sages and the originators of Bhakti cult, and the Nayanmars, the worshippers of Shiva, are the Saivites composed devotional hymns in Tamil language dedicated to their respective gods. ஸோ ஆழ்வாரும் சரி நாயன்மார்ஸும் சரி அவங்க எல்லாம் வந்துட்டு சிவாவை வர்ஷிப் பண்ணுறவங்க, சிவாவை வழிபடுறவங்க. அவங்க வந்து தமிழ் லாங்குவேஜில் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கடவுள் சம்மந்தமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா சிவபக்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, சிவாவை பற்றி நம்ம எர்த்தில் சிவாவை பற்றி என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் வந்துட்டு அசோசியேட் ஆகிருக்கு. சிவபக்தி இஸ் அசோசியேட்டட் வித் சிவாஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆன் எர்த். ஸோ சிவபக்தி அப்படின்றது என்னது? சிவாவை வழிபடுறவங்க, நம்ம பூமியில் சிவன் கடவுளை வழிபடுறவங்களை வந்து சிவபக்தி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சிவாக்கும் விஷ்ணுக்கும் எஸ்பெஷலாக வந்து கிருஷ்ணாக்கும் போயம்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க தமிழில் நிறைய, நம்ம சவுத் இண்டியன் லாங்குவேஜில். ஓகேவா? தமிழ்லேயும் சரி, சம் அதர் லாங்குவேஜஸ் கன்னடா அண்ட் தெலுங்கு இதுலேயுமே வந்து நிறைய போயம்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் போயட் saints criticized caste based. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேஸ்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு சொசைட்டி இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸை வந்து பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம் ஆர் ஜெயினிசம். அதுக்கப்புறமா விஷ்ணு பக்தி ஆர் வைஷ்ணவிசம், அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? விஷ்ணுவை வழிபடுறாங்க இல்லையா, ஸோ விஷ்ணு அவதார்ஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கு. பர்டிகுலராக வந்து அதில் கிருஷ்ணாவும் ராமாவும். அப்புறம் நம்ம தமிழில் 12 ஆழ்வார்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஆழ்வார்ஸ் வந்துட்டு அவங்க எதுக்கு? பக்தி மூமெண்ட்டு வழிபடுறவங்க. நம்மாழ்வார்ஸ் ஃபேம் லை இன் ஹிஸ் 1102 ஸ்டான்ஸா திருவாய்மொழி. நம்மாழ்வார் வந்து எழுதியிருக்காரு திருவாய்மொழி அப்படின்றதுல 1102 ஸ்டான்ஸாஸ், அவ்வளோ பேராகிராஃப்ஸ் இருக்கான். அப்புறமா நாதமுனி, அதில் வந்து பார்த்திங்கன்னா 4000 போயம்ஸ் இருக்குது. அதை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா நம்மாழ்வார். அதில் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? திவ்ய பிரபந்தம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆண்டாள் அப்படின்றவங்க மட்டும்தான் ஆழ்வார்லேயே ஃபீமேல். அப்புறம் பெரிய ஆழ்வார், அவங்கள வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஷ்ணு சித்தார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மேட் அ லாட் ஆஃப் சாங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா புட்டிங் ஹிம்செல்ஃப் இன் த பிளேஸ் ஆஃப் மதர் யசோதா. ஸோ விஷ்ணு சித்தார் அவர் என்ன செஞ்சார்? நிறைய கிருஷ்ணாக்காக நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. ஸோ அவங்க அம்மா யசோதாவை வச்சு பாடியிருக்காரு. பெரியாழ்வார் அப்படின்றவங்கள வந்து ஆண்டாள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதை எங்கே ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு துளசி ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிளில் ஒரு துளசி கார்டனில் இருந்தவங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த ஆண்டாள் என்ன ஆனாங்க? நல்லா வளர ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன்லேயே நல்லா வளர ஆரம்பித்தாங்க. அப்புறமா திருப்பாவை அப்படின்றது, அதுவும் நாச்சியார் திருமொழி அப்படின்ற ரெண்டையும் வந்துட்டு அவங்க கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. யார்? ஆண்டாள். அவங்க பொயம் வந்துட்டு எதை பற்றி சொல்லுது? இந்த பொயம்லாம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ரங்கநாதா வந்து இவங்க எவ்வளோ வழிபடுறாங்க, எவ்வளோ லவ் இருக்குது அவர் மேலே அப்படின்றத வந்து இது வெளிப்படுத்துது. அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் எங்கே இருக்காங்க? ஸ்ரீரங்கம் டெம்பிளில் படுத்திருப்பார் இல்லையா, அவங்க தான்.
ஸோ யூஸ்ட் இன் வைஷ்ணவா வெட்டிங் செரிமனிஸ் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடுல இந்த வைஷ்ணவா வெட்டிங்ஸ்லாம் இது யூஸ் ஆகுது. சரியா? இதில் பாருங்க ஒவ்வொரு நேமுமே இருக்கு, ஆழ்வார்ஸ்னுடைய நேமுமே இருக்கு. 3 ஆழ்வார்ஸ். நெக்ஸ்ட் 63 லெஜெண்டரி நாயன்மார்ஸ். நாயன்மார்ஸ் எவ்வளோ பேர்? 63 நாயன்மார்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஆதிசங்கரா, ஒவ்வொருத்தரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆதிசங்கரா வேணும்னு சொல்லுவோம், சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 700 750 AD. அவர் வந்து அத்வைத்தா அப்படின்ற அந்த தத்துவத்தை வந்து எல்லாருக்கும் பரப்பிட்டு இருந்தார். இதனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஹோல் வேர்ல்டுமே வந்து யூனிவர்சல் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றது நாலேஜ் வந்து எல்லாருமே கெயின் பண்ணணும். ஹீ செட்டப் மாதாஸ் சென்டர்ஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் வர்ஷிப் அட் பத்ரிநாத், பூரி, துவார்கா அண்ட் ஸ்ருங்கேரி. இந்த பிளேஸ்ல எல்லாம் வந்துட்டு லேர்னிங் சென்டர்ஸ், மற்றவங்க பீப்புளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக லேர்னிங் சென்டர்ஸ் வந்து இவர் செட்டப் பண்ணி வச்சுருந்தாரு. இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பில்கிரிம் சென்டர், அதாவது இந்த புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சங்கரா வந்து அவருடைய ட்ரெடிஷன், வேதிக் ட்ரெடிஷனை வந்து ரீஸ்டோர் பண்ணார். பக்தி மூமெண்ட்டை வந்து அந்த டைமில் யாருக்குமே சொல்லாமல் இந்த வேதிக் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணார். அவருடைய ஒர்க்கு பிரம்மசூத்ரா அப்படின்றது வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்னா அவருடைய வேதாந்த ஸ்கூல்ல இருந்து. His commentaries on the principal Upanishads are also considered equally important. அவருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி, எதனுடைய எய்மாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உபனிஷட்ஸ் இருக்காங்க, அதாவது எப்படி மற்ற பீப்புள் நம்ம புத்திசம், இஸ்லாமிஷம் இதெல்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி உபனிஷட்ஸ் அப்படின்றவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய பிரின்சிபலுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஈக்குவலாகவே ட்ரீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள், ராமானுஜா பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராமானுஜா வந்து 11th செஞ்சுரியில் வைஷ்ணவ செயின்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இவர் 11th செஞ்சுரியில் இருந்தவர். இவர் வந்து எல்லாருக்கும் எது பரப்புறாரு அப்படின்னா வைஷ்ணவிசம் அப்படின்ற அந்த ரிலிஜியன் சேர்ந்தவர் இவர். அதை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவார். இவருடைய ஃபிலாசபியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விஷித்தாத்வைத்தா அப்படின்னு சொல்லி. proclaims that the soul retains its identity even after uniting with Brahma. இன்னமும் வந்துட்டு அவர் பிரம்மா கூட யுனைட்டியாக இருந்தது வந்து இன்னமும் அவருடைய ஆத்மா சொல்லிகிட்ருக்கு. அதுக்கப்புறமா லாங் பில்கிரிமேஜ்க்கு அப்புறமா இந்த ராமானுஜா வந்து ஸ்ரீரங்கமில் செட்டில் ஆயிட்டார். அப்புறம் ராமானுஜா ஆர்டிகுலேட்டட் ஐடியாஸ் ஆஃப் சோஷியல் ஈக்குவாலிட்டி அண்ட் கண்டெம்ட் caste breed restrictions ஆன் த என்டரிங் த டெம்பிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டெம்பிளில் வந்து இந்த கேஸ்ட், லோ கேஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, பெரிய ஆளுங்க தான் கோயிலுக்குள்ளே வரணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ அது எல்லாமே இவர் வந்து தடுத்துட்டார். அதுக்கப்புறம் இவரும் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா அவருடைய டிவோஷனை ஸ்ரீ வைஷ்ணவிசம் அப்படின்றத வந்து அது எதை சம்மந்தமாக இருக்குன்னா விஷ்ணுவை பற்றி இருக்குது, அதுக்கப்புறம் லக்ஷ்மி பற்றி இருக்குது. இதை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணார். 16th and 17th செஞ்சுரியில் நம்ம இந்தியாவில் வைஷ்ணவிசம் வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வடகாலை வைஷ்ணவிசம் அப்படின்றது வந்து எங்கன்னா காஞ்சிபுரமில் இருக்குது. அது ரொம்ப பாப்புலராக இருக்கான் சான்ஸ்கிரிட் லேர்னிங்லேயே. நெக்ஸ்ட்டு தென்காலை வைஷ்ணவிசம் அப்படின்றது வந்து ஸ்ரீரங்கமில் இருக்குது. வடகாலை செக்ட் அப்படின்றது வந்துட்டு ஃபோக்கஸ்ட் ஆன் வேதிக் லிட்ரேச்சர். அதில் வந்து அது எது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வேதிக் லிட்ரேச்சர் இருக்குது. அது வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காங்க. அது தென்காலை அப்படின்றது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா திவ்ய பிரபந்தம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4000 லைன் இருக்குது இல்லையா. ஸோ 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவோம். அதை யார் எழுதுனாங்க அப்படின்னா 12 ஆழ்வார்ஸ் வந்து தமிழில் எழுதியிருந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பக்தி மூமெண்ட் இல்லை, சுஃபிசம்.
இது சூஃபிசம் இன் இந்தியா. The advent of Sufis to India dates back to the Arab conquest of Sindh. ஸோ அதே மாதிரி அரேப்ஸ் வந்துட்டு சிந்த் அப்படின்ற பிளேஸை கான்குவெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம், ஆக்குபை பண்ணினதுக்கப்புறமா சூஃபிஸ் வந்து இந்தியாக்குள்ளே என்ட்ரானாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ்லாம் நடந்தது. 10th and 11th செஞ்சுரிஸில் வந்து டெல்லி சுல்தான்ஸ் வந்து அந்த பிளேசஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூஃபிசம் அடாப்டட் மெனி நேட்டிவ் இந்தியன் கான்செப்ட் சச் அஸ் யோஜிக் போஸ்டர்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ். இதில் எல்லாம் வந்துட்டு இந்த சூஃபிசம் அடாப்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போத் முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ்க்குமே இது ஃபேமஸ் தான். இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா உல் அப்படின்னு சொல்லுவோம். கார்மெண்ட்ஸ், உள்ளன் கிளாத்லாம் இருக்கு இல்லையா, சாஃப்டாக இருக்குமே, அதுதான் வந்துட்டு சூஃப் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஊலில் வந்து அவங்க வியர் பண்ணி இருந்ததுனால தான் அவங்கள வந்து சூஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூஃபிசம் அப்படின்றது வந்து பேசிக்காக இது வந்து இஸ்லாமிக்கு தான் சொல்லுவோம். ஆனால் இது யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அப்படின்னா ஹிந்து அண்ட் புத்திஸ்ட். இட் ரிஜெக்டட் த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டக்ட் கோட் ஆஃப் த உலேமாஸ். இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய மொனாஸ்ட்ரிஸும் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சூஃபிஸ் வந்து மெடிவல் இந்தியாவில் 3 மேஜர் ஆர்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிஸ்டி, சுஹ்ராவார்தி, ஃபிர்தௌசி. அதுக்கப்புறமா மொயினுதீன் சிஸ்டி அப்படின்றவர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து சிஸ்டி ஆர்டரை பாப்புலராக பண்ணாங்க. அவர் வந்து அஜ்மரில் 1236 இறந்துட்டார். இன்னமும் வந்து அஜ்மரில் அவருடைய பிளேஸ் இன்னமும் இருக்குது, ரெஸ்டிங் பிளேஸ். அஜ்மர் ஷாரிஃப் தர்கா, அந்த பிளேஸ் வந்து இன்னமும் இருந்துகிட்ருக்கு. த பெஸ்ட் நோன் சூஃபி சேஜ் ஆஃப் ஏர்லி மெடிவல் பீரியட் வாஸ் நிசாமுதீன் ஆலியா ஆஃப் சிஸ்டி ஆர்டர், who had a large number of followers among the ruling class in Delhi. ஸோ நிசாமுதீன் ஆலியா அப்படின்றவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அமீர் குஸ்ரு அப்படின்றவர் அவங்க ஃபாலோவர்ஸில் ஒருத்தர். நெக்ஸ்ட்டு சூத்ரவார்தி ஆர்டர், அதை யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா மேலே இருக்கு ஈரானின் சூஃபி அப்துல் வாஹித் அபு நஜீப். இந்த நேம் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. ஃபிர்தௌசி ஆர்டரை வந்து அது இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, சூர்வார்தி ஆர்டர், அதனுடைய பிரான்ச்சாக தான் இருக்குது. இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்கே நடந்துட்டு இருந்தது அப்படின்னா பீகாரில். சரியா. நெக்ஸ்ட்டு கபீர். As a Muslim, Kabir came under the influence of Varanasi-based Saint Ramananda. ஸோ முஸ்லீம் அப்படின்றவங்க ஒரு முஸ்லீமாக இந்த கபீர் வந்து இந்த ராமானந்தா செயிண்ட்டுக்கு கீழே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை எல்லார்கிட்டேயும் ப்ரீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹிந்துவோட ஐடியாஸையுமே அக்செப்ட் பண்ணார். ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாமியுமே இவர் வந்து ஐடியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதனால் லோயர் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹிந்துஸ்க்கு வந்து ரொம்பவே அவங்க மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா காடுன்றவங்க ஒன்று தான், ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி யாருமே இல்லை, காடுங்கிறவங்க ஒன்று தான், அவங்கள வந்து யாரும் ஃபார்ம் பண்ணலை, அது வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் செக்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் நேமில் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருந்தாலும் காடுங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ரிலீஜியனை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து அவர் சுத்தமாக பிடிக்கல, அதை அப்போஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணார், இந்த சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லுவேன் இல்லையா அது. அதுக்கப்புறம் இந்த கபீருடைய வெர்சஸ் அப்படின்னா ஒர்க்கு போயம்னு சொல்லலாம், அதை வந்து போஜ்புரி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் அதை வந்து உருது லாங்குவேஜோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லாங்குவேஜில் வந்து இவர் கம்போஸ் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறமா வந்துட்டு கிராந்தவாலி அப்படின்றது
அதுக்கு கிராந்தவாலி அப்புறம் பிஜாக் அப்படிங்கிறது வந்து இந்த கபீருடைய வேர்ஷஸை இருக்குது. அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், குருநானக்குடைய ஏர்லி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு வில்லேஜில் பிறந்தார். எந்த ஊரில்? லாகூரில் 1469. இவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதில் அதிகமாக இருந்தது அப்படின்னா, மற்ற செயிண்ட்டை பற்றி இவர் வந்து அதாவது சின்ன வயசுலேருந்தே மற்ற துறவிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது மற்ற செயின்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுலேயே வந்து ரிலீஜியன் ஓரியன்டாக எப்படி இருப்பாங்கன்ற அந்த டிஸ்கஷன்லேயே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை வந்து உலகளாவிய லைஃப்பில் வந்து இன்வால்வ் பண்ணணுங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஆனால் வந்து இவர் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தார். நிறைய பிளேசஸ்க்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்தர்பூர் அப்படிங்கிறது லாகூர் பக்கத்தில் ஒரு பிளேஸாக இருக்குது. அந்த பிளேஸில் தான் வந்துட்டு ஃபைனலாக செட்டில் ஆனார். 1539 இறந்துட்டார். அப்புறமா 550th பர்த் 550வது பர்த் ஆனிவர்சரி, இந்த குருநானக்குடைய 550th பர்த் ஆனிவர்சரியில் அது ஒரு காரிடார் அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தது. அது எதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா, நானக் குர்தாஸ்பூர் வித் குருத்வாரா தர்பார் ஷாஹிப். எந்த ஊரில் அப்படின்னா கர்தார்பூர் இன் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் அவருடைய டீச்சிங்ஸு இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. குருநானக் வந்து God is without form and wanted his followers to practice meditation. இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதான் காடுன்றவங்க தனி மனுஷன் இல்லை, அவங்க காடுன்றது யாராலையுமே ஃபார்ம் ஆகலை, காடுங்கிறவங்க யாராலையுமே ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து இவர் மெடிடேஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. எதுக்காக மெடிடேஷன்? அவங்க மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுடைய மன அமைதிக்காக தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குருவாக வந்து சிக்ஸ் கன்சிடர் பண்ணாங்க குருநானக்கை. அதுக்கப்புறம் வேதிக் ரிச்சுவல்ஸை வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதை எல்லாமே இவர் வந்து முற்றிலுமாக தவிர்த்துட்டார். இவருடைய டீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிசமில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மற்ற ரிலீஜியஸ் ஆர்டர்லேயுமே வந்து லேட்டர் செஞ்சுரிஸில் வந்தது. அவருடைய சக்சஸர்ஸ்னால் அவருக்கு அப்புறம் வராங்க இல்லையா, அவங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் வந்துட்டு குரு காந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு ஹோலி புக்கில் தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த புக் யாருது அப்படின்னா சீக்ஸோட ஹோலி புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குருநானக்கோட டீச்சிங் பாருங்கள். ஸ்ப்ரெட் த குரூப் சைனிங் ஆஃப் ஹிம்ஸ் கால்ட் கிர்தான் அப்படின்றது வந்து ஒரு நேம். அதில் வந்து இவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் த டிவோட்டீஸ் கேதர்ட் இன் தர்மாஷலாஸ் ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பிகேம் குருத்வாரா. அப்புறமா லேனா அப்படின்றத வந்து குருவாக இவர் நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய பிரசிடென்ட் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க சக்ஸஸர்ஸ் வந்து சீக் குரு அப்படின்னு சொல்லி நேம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்து குரு கோபிந்த் சிங் அப்போ அவருடைய ஆட்சி காலத்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பாகுல் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாகுல் அப்படின்றது என்னதுன்னா அது ஒரு ஸ்வீட் வாட்டர். அதுக்கப்புறமா இந்த பேப்டிஸ்டு அதாவது இந்த ஸ்வீட் அண்ட் வாட்டரை வந்து நல்லா கலக்கி வச்சுருக்காங்க டேகர் போட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து டிசிப்ளைன்டு பிரதர்ஹுட்ஸாக இருந்தாங்க. அதை வந்து காசலா அப்படின்னு சொல்லுவாங்க, பியோர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க சிங் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா லைன். எவ்ரி மெம்பர் ஆஃப் த காசலா ஹேட்
to have 5 distinctive things on his person. ஒவ்வொரு மெம்பர் அந்த கால்சாவோட ஒவ்வொரு மெம்பருக்குமே வந்து 5 டிஸ்டிங்டிவ் திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. கேஷ் அப்படின்றது அன்கட் ஹேர் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. காங்கானா கோம், கிர்பான்னா டேகர், காடானா ஸ்டீல் பேங்கிள். ஆஃப்டர் குரு கோவிந்த் சிங், the holy book Guru Granth Sahib is considered the Guru and its message is to spread Khalsa. இவருக்கு அப்புறமா குரு கோபிந்த் சிங்க்கு அப்புறமா அவருடைய ஹோலி புக் குரு கிராந்த் ஷாகிப் அப்படின்ற புக்கை தான் வந்து இந்த கால்சா வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. மெசேஜ், அதில் இருக்கிற மெசேஜ் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா பாருங்க இம்பேக்ட்ஸ். இந்த பக்தி மூமெண்ட், அதாவது இதனுடைய பக்தி மூமெண்ட்டுடைய இம்பேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேதிக் ஹிந்துயிசம் அப்படின்றது என்னன்னா இஸ்லாம்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இஸ்லாமிக் டெனன்ஸ் யூனிட்டி ஆஃப் காட், யூனிவர்சல் பிரதர்ஹுட். இந்த இஸ்லாமிக் வந்து யூனிவர்சலாகவே வேர்ல்டு அளவில் வந்து எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அது எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா ரொம்ப மன அமைதியை ப்ரமோட் பண்ணுது. அதுக்கப்புறம் பக்தி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே காமன் தான். இட் இஸ் யூஸ்ட் த லாங்குவேஜ் ஆஃப் த காமன் பீப்புள் ஃபார் இட்ஸ் டிவோஷனல் லிட்ரேச்சருக்காக இதை வந்து எல்லாருக்கும் காமனாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது, நமக்கு பக்தி மூமெண்ட் என்ன செய்யுது, நம்ம இந்தியன் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு, ஓப்பன் ஆகிறதுக்கு வழிவிடுது. அதுக்கப்புறம் நிறைய ரிலீஜியஸ் லாங்குவேஜ்குள்ளே லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, தூண்டுது. அதுக்கப்புறம் what sustained Sanskrit despite its decline during this period was the support extended by the rulers of Hindu kings. ஸோ இந்த பீரியடில் இவங்களுக்கு சான்ஸ்கிரிட் பீப்புள் கூட இவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹிந்து கிங்டம்ஸ். அதுக்கப்புறமா தமிழ் அப்படின்றது வந்துட்டு ஏர்லி லாங்குவேஜ், நமக்கு தெரியும் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ். இந்த பீரியடில் ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜாக இருந்தது. But the ethos of Tamil literature in medieval time had changed. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எத்திக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் ரூல்ஸ் அது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கிளாசிக்கல் பீரியடில் வந்து இது செகுலர் லிட்ரேச்சர், இது வந்து தன்னிச்சையானது, எதோடையும் எதுவும் மிங்கிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே லைஃப்பில் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் இருக்கும். பட் டிவோஷனல் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு காஸ்ட் சிஸ்டமும் சோஷியல் டிஸ்பார்ட்டிஸ், இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா இதை பற்றி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன். நெக்ஸ்ட் லெசன் வில் see in next video. Thank you.